யார் அங்கே? ஐயா, அந்த பூக்காரி மைனாவை கொன்று புதைத்துவிட்டு இளந்திரையனை கைது செய்து உடனே அழைத்து கொண்டு வாருங்கள். சரிங்க ஐயா. அது உங்களால் முடியாது. என்ன சொல்கிறாய்? நான் இந்த சமஸ்தானத்தின் ஜமீன், ஏன் என்னால் முடியாது? நீங்க மோத போறது இளைய ஜமீன் கூட மட்டும் இல்ல, ஒரு இளம் ரத்தத்து கூட. உங்ககிட்ட இருக்கிற படையில பாதி பேர் அவருக்கு விசுவாசமானவங்க. என்ன காந்தாரி, நான் சொல்றது சரிதானே? ஆமா, சின்னவரை உழவு பார்க்க போனவன் அவர் அப்ப மைனா கூட இருந்த உண்மைய என்கிட்ட மறைச்சிட்டான். இதுதான் உண்மை நிலவரம். இளந்திரையனை மீறி ஒருவேளை உங்க படைபலத்தால மைனாவை கூட நீங்க கொன்னுடலாம். ஆனா சின்னவரை இங்க வர வைக்கவே முடியாது. அப்படியே நீங்க கூட்டிட்டு வந்தாலும் காந்தாரி கழுத்துல தாலி கட்ட வைக்கவே முடியாது. ஆனால் என் மகன் இங்கு வந்தாக வேண்டும். காந்தாரி கழுத்தில் தாலி கட்டியாக வேண்டும். அதற்கென்ன வழி என்று சொல். உங்க கத்தியை விட கூர்மையான புத்தியால, ஒரு சூழ்ச்சியால தான் சின்ன ஜமீனை இங்க வர வைக்க முடியும். அது என்ன சூழ்ச்சி? வேற என்ன, சமாதானம் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய சூழ்ச்சி. இளந்திரையன இங்க கூட்டிட்டு வர்றது உங்களோட வேலை. சின்னவர காந்தாரி கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னோட வேலை. நீ கூறினால் என் மகன் தாலி கட்டி விடுவானா? சத்ருக்களை இம்மந்திரத்தால் அழிச்சதை விட இது ஒன்னும் அவ்வளவு பெரிய காரியம் ஒன்னும் இல்ல. புரிகிறது. ஆனால் இது சரியாக வருமா? வரும். இந்த விஷக்கண்ணிகா நினைச்சா எல்லாமே சரியா வரும்.